நீங்கள் சென்னையிலேயோ இல்லை புறநகர்லேயோ இருந்தீங்கன்னா ஒரு தரமான ஆன்மீகமான அமைதியான வீக்கெண்ட் ஸ்பாட்டுங்க. சென்னை பீச்சிலேருந்து காலையில் 5:30 காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின் போகுதுங்க. அங்கே பழைய சீவரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேவை பிடிச்சலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சின்ன மலை மேலே அழகான பல்லவர் கால பெருமாள் கோயில், லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குங்க. நீங்கள் 8 மணிக்கெலாம் இங்கே வந்துடுவீங்க. கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி வழியில் ஒரு சூடாக இட்லி சாப்பிட மறந்துடாதீங்க. 9 மணி போல் மூலவரை திறப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை சுற்றியுள்ள பகுதியை பாருங்கள். அழகான பாலாறு, அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு. நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு வழியாக போனீங்கன்னா திருமுக்கூடலில் இருக்க அப்பன் வெங்கடேச பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமாள் கோயிலையும் பார்க்கலாங்க. பாலாற்றின் அழகை ரசிச்சுட்டு ஒரு 8:45 மணிக்கு உள்ளே போனீங்கன்னா மூலவரை திறக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப அழகான அமைதியான கோயில். ஒரு வீக்கெண்டில் யாருமே இல்லைங்க காலையில். ஆனால் இதே மாட்டு பொங்கல் அப்போ பார்வேட்டை அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ எவ்வளோ கூட்டம் இருந்தது தெரியுங்களா? 2 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப அமைதியாக அழகாக இருந்ததுங்க. ஸோ தரிசனம் முடிச்சுட்டு கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுக்களை பார்க்கலாம். சோழர்கள், பல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே திருப்பணி ஆற்றியிருக்காங்க. 9:15 மணி போல் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாமிக்கு பிரசாதமும் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் ட்ரெயினில் வந்திருந்தீங்கன்னா 9:50க்கு சீவரத்துலேருந்து, அதாவது பழைய சீவரத்துலேருந்து உங்களுக்கு பீச்சுக்கு ட்ரெயினுங்க. அதனால் நீங்கள் ஒரு 9:30 இல்லை 9:20க்கெலாம் இந்த கோயிலேருந்து கிளம்பிடணும். காலையில் செங்கல்பட்டில் இருந்தீங்கன்னா 7 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு இந்த இடத்த அரைஞ்சிடுவீங்க. திரும்ப 9:50க்கு இங்கேருந்து நமக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் பீச்சுக்குங்க. ரொம்ப அழகான ஸ்பாட்டு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பழைய சீவரம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்.